எங்கள் அம்மா அப்பா செஞ்ச தவறுகள் நாங்கள் அனுபவிச்சிட்டோம். இனி நாங்களும் அந்த தவறை செய்ய போகிறதாக இல்லை. எங்கள் சந்ததி நல்லா இருக்கணும். அதனால் தயவுசெய்து 2026ல் எங்கள் தலைவன் தாங்க, வேறு யாரும் கிடையாது. அவர் இன்னும் சீரழிச்சிருவாங்க மக்களை. நம்ம போனாதான் கரெக்டுன்னு உள்ளே வந்திருக்காரு. எம்ஜிஆர் வாழ்ந்தார் பார்த்தீங்களா, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்லணும்னு. அது மாதிரி எங்கள் தலைவர் ஏங்க ஒப்புறது அவரோட கொள்கை தலைவரை பார்த்தா தெரியலையாங்க. இந்த காலத்தில் ஏங்க பணம்னு இவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. இருக்கிற பணத்தை விட்டு போட்டு வராரு. இதை விட அவருக்கு நல்ல சாட்சி என்னங்க கொடுக்க முடியும்? பார்த்தாலே தெரியாது. இதையெல்லாம் யோசிச்சு என்னம்பீங்க, தற்குறியும்பீங்க. 200 ரூபாய்க்கு கொடுத்து பிரியாணி கொடுத்துட்டு அப்படியே அடிமைப்படுத்தி வச்சுருந்தது போது. எங்கள் அம்மா அப்பா செஞ்ச தவறுகள் நாங்கள் அனுபவிச்சிட்டோம். இனி நாங்களும் அந்த தவறை செய்ய போகிறதாக இல்லை. எங்கள் சந்ததி நல்லா இருக்கணும். தரமான கல்வி கிடைக்கி, இவர் வந்தால் தரமான கல்வி கிடைக்கி, சுகாதாரம் கிடைக்கி, ரோடு வசதி கிடைக்கி. என்ன சொல்கிறாரு அவர்? சொல்கிற மாதிரி ஏரோப்ளைன் இங்கேருந்து பஸ்ஸு நேரம் அமெரிக்கா கூடுறாரு இடம். அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு பிடிக்குமா? உண்மை சொல்கிறாரு, உண்மை சொல்லி வர்றாரு. அதனால் தயவுசெய்து 2026ல் எங்கள் தலைவன் தாங்க, வேறு யாரும் கிடையாது. நான் அஜித் ரசியாக இருந்து வர்றதுக்கு காரணமே இவரோட கொள்கை பிடிச்சிருக்குது. இவர் நல்லது செய்வார், நம்பிக்கையெல்லாம் இல்லை, நல்லா செய்வார். நம்பிக்கையில் வந்தாங்க நியாயமெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நல்லது செய்வார், செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. வெற்றி நிச்சயம். டிவிக்கே தான் வருங்கால முதல் சிஎம் எங்கள் தலைவர் விஜய் தான். இவர் வந்தால் தான் நல்ல ஆட்சி மலரு. தயவுசெய்து மக்களே சொல்கிறேன், இனியும் 200 ரூபாய்க்கு ஏமாந்து நாட்டை அடிமைப்படுத்தி விடாதீர்கள். அவருக்கு பரம்பரைக்கு ஓட்டு போட்டான், பரம்பரைக்கு ஓட்டுனா அவன் பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறா. உன் பரம்பரைக்கு நீ நோயத்தை உருவாக்கி வச்சிருக்கிற. உன் பரம்பரைக்கு குடிச்சு நீ நோயத்தை உருவாக்கி வச்சிருக்க. நீ போய் அங்கே படுத்துக்குவே. உன் பையன்தான் பார்க்கணுன்ற பரம்பரை பார்க்காது. தயவுசெய்து சிந்திச்சு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்து உன் பிள்ளைக்கு, நான் இப்போ சொல்கிறேன், உன் பிள்ளைக்கு வாழ வைக்க என் தலைவனை தேர்ந்தெடு. என் தலைவன் வந்தால் நம்ம சந்ததி நல்லா இருக்குது. வெற்றி நிச்சயம் எங்கள் சிஎம் விஜய் சார் தான்.